அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். பாட்டி வந்து இங்கே யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி, இன்றைக்கி இனியாக்கோட பர்த்டேயில் நம்ம ஃபோன் பண்ணி விஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் போடுறாங்க. இனியா வந்து ஹலோ பாட்டி எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இனியாம்மா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி வெறும் வாழ்த்து மட்டும்தான், நான் நேரிலலாம் வரமாட்டிங்களா அப்படிங்கிறேன். யார் சொன்னானா? கண்டிப்பாக நேரில் வருவேன். இன்றைக்கி சாயங்காலம் இன்றைக்கி கேக் கட் பண்ணுவீல, அப்போ நான் கண்டிப்பாக அங்கே வருவேன்டா அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு. சரி தாத்தா பக்கத்தில் இருக்காங்களாண்ணே? ஆமாம் பாட்டி இந்த தான் இருக்காங்கண்ணே. சரி தாத்தாட்ட கொடு அப்படிங்கிறாங்க. தாத்தா வாங்கி என்னம்மா மகாராணி எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னன்னா நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி ஏங்க இன்றைக்கி வந்து இனியாவுக்கு பிறந்தநாள் இல்லை, அதனால் அவளுக்கு ரொம்ப நாளாக ஜிமிக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காசு எடுத்துகிட்டு நீங்கள் பாக்கியா கிட்ட கொடுங்க, பாக்கியை பார்த்துட்டு ரொம்ப நல்லதாக பார்த்து எடுத்துகிட்டு வருவா, நம்ம அதை இனியாவுக்கு சாயங்காலம் கிஃப்டாக கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. ஆகட்டும் மகாராணி உங்கள் உத்தரவு அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து பயங்கரமாக கலைக்கிறாரு பாட்டியை. சரி அப்படின்ட்டு இவங்க ஃபோனை வச்சிடறாங்க. கரெக்டாக நேரம் கோபி வந்துடுறாரு. என்னம்மா காலையில் யாருக்கு ஃபோனு அப்படிங்கிறாங்க. வேறு யாருக்குடா, இனியாக்கு தான் ஃபோன் போட்டு பேசுனேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, ஓகே ஓகே குட் குட் அப்படிங்கிறாங்க. டே இன்றைக்கி என்ன நாளுடா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கா தேர்ஸ்டே வியாழக்கிழமை, என்னம்மா அப்படிங்கிறாங்க. அவ்வளோதானடா வேறு ஒன்றும் இல்லையா அப்படின்னு. வேறு என்ன இன்றைக்கி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ராதிகா வராங்க காஃபியோட. இந்தாங்க கோபி காஃபி எடுத்துக்கோங்கிறாங்க. அத்தை நீங்களும் காஃபி எடுத்துக்கோங்க சொன்னேன். இவ இதுக்கு எனக்கு காஃபி கொடுக்குறா, என்ன புது பழக்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அம்மா காஃபி எடுத்துக்கோங்கம்மா அப்படிங்கிறாங்க. சரிடா இன்றைக்கி வேறு ஈவினிங் உனக்கு என்ன பிளான் அப்படின்னு. என்ன பிளானுமா, ஒரு மேனேஜரை போய் பார்த்து பேசணும், ஒரு இடத்துல போய் அதுக்கடுத்து ஆர்டர் எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும், வேறு என்ன அதுக்கடுத்து முடிச்சுட்டுன்னா அடுத்து வீட்டுக்கு வர வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாக்கியோட ரெஸ்டாரண்ட் காட்டுறாங்க. பாக்கியாவும் நம்ம பழனிசாமி சாரும் பேசிகிட்டு இருக்காங்க. சார் உங்களுடைய கஃபேயில் இன்றைக்கி ஒரு ஆர்டர் கொடுக்கணும் சார் அப்படின்னு. என்ன ஆர்டர் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி இனியாவோட பர்த்டே சார் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, பர்த்டே வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. நான் இப்போவே பாருங்கள் இனியாவுக்கு ஃபோன் போட்டு ஃபோனில் விஷ் பண்ணுறேன் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சார் ஃபோனில் மட்டும் விஷ் பண்ணால் போதாது, இன்றைக்கி ஈவினிங் ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக நேரில் வாங்க, நேரில் வந்து நீங்கள் அவளுக்கு விஷ் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. அம்மாவுக்கும் நான் கால் பண்ணி சொல்லிவிட்டேன், அம்மாவே வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன மேடம் கண்டிப்பாக வந்துடுவோம் நம்ம அப்படிங்கிறாங்க. சரி என்ன ஆர்டர் அப்படிங்கிறாங்க. வேறு என்ன சார், இனியோட பர்த்டேக்கு கேக்கு தானே. கேக்கு தானே, அவ்வளோ தானே, நான் பார்த்துக்கிறேன். அவளுக்கு பிடிச்சமான ஃப்ளேவரில் சூப்பராக பெரிய கேக்காக, யாருமே இது வரைக்கும் செய்யாத கேக்காக செஞ்சு கொண்டு வந்து அசத்துறேன் பாருங்கள், அப்படி தானே அப்படிங்கிறாங்க. ஓகே சார்னு. சரி அந்த ஏற்பாடுக்குரிய அந்த சாப்பாடு எல்லாமே ஒன்று சார், அது எல்லாமே ரெஸ்டாரண்ட்டே நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கேன் சார்னே. ஓகே அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம பழனிசாமியோட வீடை காட்டாங்க. அந்த பாட்டி அவங்களுடைய அக்கா உட்காந்துருக்காங்க. ஓகே அம்மாம்மா நம்ம சாயங்காலம் கிளம்பலாமா அப்படின்னு அவங்க மகா கேட்கவும், பக்கத்தில் வந்து அவருடைய பையன் வேறு இருக்காங்க. எங்கம்மா எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி பாக்கியாவோட பொண்ணு இனியாவுக்கு இன்றைக்கி பர்த்டே அப்படிங்கிறாங்க. இனியாவுக்கு பர்த்டேவா அப்படின்னு சொல்லி அவனுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. சரி வீட்டில் நீ தானே இருக்க, வீடை நீ பார்த்துக்கோ, நானும் அம்மாவும் பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வந்துடும் அப்படின்னு. பாட்டி நானும் வர்றேன் அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கடா அங்கே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. பாட்டி வந்துட்டு சும்மா தானே வீட்டில் இருக்கான், அவனும் வந்தால் இப்போ என்ன வரட்டுமே அப்படிங்கிறாங்க. ஓகே பாட்டி அப்படிங்கிறாங்க. சரி இன்றைக்கி நாளும் நல்ல நாளாக இருக்குது, அப்படியே நம்ம பாக்கியாவை போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பேசிட்டு வரலாம் அப்படின்னு. என்ன பேச போகிற பாக்கியட்ட அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி கேட்குறாங்க. அம்மா கேட்குறாங்க. அம்மா என்னம்மா சொல்கிறீங்க, பழனிக்கும் பாக்கியாவுக்கும் கல்யாணம் பண்ணுறதை பற்றி என்ன எதுவும் கேட்போம் அப்படிங்கிறாங்க. ஏய் அவன் என்ன சொல்கிற வரைக்கும் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி பழனி சொல்லியிருக்கான்லனே. அம்மா அவன் 1000 சொல்லுவாம்மா, அவன் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியுமா, அதெல்லாம் இல்லை, இன்றைக்கி நான் அதை பற்றி பேச தான் போகிறேன், பேசி தான் ஆகுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அக்கா வந்து ரொம்ப தீர்மானமாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வீடை காட்டுறாங்க. வீட்டில் வந்து ஒரு பெரிய கிஃப்ட் பேப்பர் பெருசாக கேரி பேக்கில் கொண்டு வராரு. என்னடா இவ்வளோ பெருசாக வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு நம்ம பாக்கியா கேட்குறாங்க. ஆனால் அவர் நம்மளுடைய அங்கே அண்ணன் வந்து செலியன் வந்து நேரம் சொல்கிறாரு, எனக்கு கிஃப்ட் பேப்பர் வாங்குறதுக்காக நான் போனேன் உனக்கு, ஆனால் என்ன வாங்கினேன் ஒன்றுமே புரியவே இல்லை, அதனால தான் உனக்கு 19th பர்த்டேவா, ஸோ 19 கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம் நானும் அக்காவும் அப்படிங்கிறாங்க. செனியும் சொல்கிறாங்க, நாங்கள் ஃபுல்லாமே பார்த்து உனக்கு பிடிச்சதாக செலக்ட் பண்ணி எல்லாமே பார்த்து 19 கிஃப்ட்டு மொத்தம் வாங்கியிருக்கோம். 19 கிஃப்ட், ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு சொல்லி அந்த கிஃப்ட் பேக் எல்லாத்தையுமே வாங்குறாங்க. வாங்கிட்டு சரி இதை நான் போய் தனியாக தான் பிரித்து பார்ப்பேன் சரியா அப்படிங்கிறாங்க. வேணா ஒன்று பண்ணுறேன், ஒன்றை மட்டும் உங்களுக்காக பிரித்து காட்டுறேன், ஏற்கனவே இதான் ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் இதை மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ரிங் இருக்குது. ரிங்கு அப்படிங்கிறாங்க. சரியாக இருக்கா அப்படிங்கிறாங்க. அண்ணே சூப்பராக கரெக்டாக இருக்குண்ணே அப்படிங்கிறாங்க. சின்ன இதில் இவ்வளோ பெரிய ரிங்கு அப்படின்னா அப்படின்னா பெருசாக இருக்கிறதுல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்கியா கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, நான் தனியாக தான் போய் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி காட்டுவேன் அப்படிங்கிறாங்க. டேடி ஃபோன் போடுவாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், டேடி இன்னும் ஃபோன் போடவே இல்லை அப்படின்ட்டு அதுக்கடுத்து அவங்க ரூம் போயிடறாங்க. போய் ஃபோன் போடுறாங்க அவங்க டேடிக்கு. அவர் வந்துட்டு இனியாம்மா என்ன கலங்காத்தாலே ஃபோன் பண்ணுறதுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. டேடி இன்றைக்கி என்ன டே அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி தேர்ஸ்டே. ஏன்டா இதே கேள்வி தான் காலையில் பாட்டியும் கேட்டாங்க, நீ அதே கேள்வி தான் கேட்குற, ஏன்டா அப்படிங்கிறாங்க. அப்போ இன்றைக்கி என்ன டேங்கிறது நீங்கள் மறந்துட்டீங்க, இன்றைக்கி என்னோட பர்த்டே டேடி அப்படிங்கிறாங்க. ஐயோ
சாரி இனியாம்மா, இன்றைக்கி உன்னோட பர்த்டேயில் சாரிடா அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் என் பர்த்டே மறந்துட்டீங்க, அப்போ உங்களுக்கு வந்து நான் ஞாபகமே இல்லை அப்படித்தான் அப்படின்னு சொல்லி இங்கே பயங்கரமாக கோவப்பட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பாக்கியா ராதிகா 2 பேரை காட்டுறாங்க. ராதிகா வீட்டுக்கு எப்பயும் போல் அஸ்யூஷுவல் சாப்பாடு கொண்டுட்டு வராங்க. நீங்கள் இப்படி அடிக்கடி வர்றது நல்லதில்லை அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்க எங்கள் வீட்டில் வந்து நான் இருக்கேன், எங்கள் அம்மா இருக்காங்க, நாங்கள் எல்லாருமே சமையல் பண்ணுறோம். ஆனால் அத்தை தான் நாங்கள் செய்கிற சமையல் வந்து பிடிக்கல வைக்கலன்னு சொல்லி சாப்பிடாம ரொம்ப ப்ராசஸ் பண்ணுறாங்க, எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. இதை வந்து அவங்க கோபி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். ஆனால் அவரையும் கொஞ்ச நாள் அவங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்து பிரச்சனை பண்ணார். அது போதாதுன்னு இப்போ நீங்கள் வேறு சாப்பாடு கொண்டு வந்து பிரச்சனை பண்ணுறீங்க. உங்களுக்கு புரியுதா புரியலையா? இருக்கிறதுல நீங்கள் தான் கொஞ்சம் சென்சஸ் ஆன ஆள், நீங்களே இப்படி அறிவில்லாமல் நடந்துக்கிட்டால் எப்படி அப்படிங்கிறாங்க. ஹலோ, நான் வந்து வேணுக்குனே ஒன்றும் வரல, ஃபஸ்ட்டு மாமாவுக்காக வந்தேன். அதுக்கப்புறம் பாட்டியே வந்து என்னை மாறி சாப்பாடு கொண்டுட்டு வான்னு சொல்லி அத்தையே சொல்லும்போது நான் எப்படி கொண்டு வராமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாக்கியா பதில் பேசுகிறாங்க. பிடிக்காதவங்க ஒருத்தவங்க வீட்டில் போய் மாறி நிற்கிறது தப்புங்கிறது எனக்கும் தெரியுங்க. அந்தளவுக்கு உள்ள சென்ஸோடு தான் நானும் இருக்கேன். சரி, இன்றைக்கி வந்து நான் சாப்பாடு கொண்டு வந்துட்டேன், இந்த சாப்பாடை நான் என்ன பண்ணட்டும், கொண்டுட்டு போகவா இல்லை வீட்டுக்கே கொண்டு போயிடுவா, இங்கே வைக்கவா அப்படிங்கிறாங்க. அத்தை உள்ளே தூங்குறாங்க. உடனே அப்போ இங்கே ஒரு ஓரமாக வச்சுட்டு போட்டுமா, நீங்கள் அத்தை எழுந்துக்கப்புறம் சொல்லுங்கள், மறக்காமல் சாப்பாடு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. கவலைப்படாதீங்க, இனிமேல் நான் இங்கே வரமாட்டேன் திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா போயிடுறாங்க. அடுத்து பாக்கியா வீடாக கட்டுறாங்க. இனியா வந்து பர்த்டே ட்ரெஸ் போட்டு வந்துடுறாங்க. அதுக்குரிய டெக்கரேஷன் எல்லாமே செலியன், எழில், அவங்களுடைய ஒய்ஃப் 2 பேருமே அமிர்தா, அவங்க எல்லாருமே ஜெனி எல்லாம் உட்காந்து பண்ணுறாங்க. ஐயோ, நீங்களா பண்ணீங்க, சூப்பராக இருக்கும், ரொம்ப தேங்க்ஸ்க்கா, தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லி வெகுதுன்னு இருக்காங்க. சரி, லட்டு ஃபோட்டோ, ஆமாம் கவுன் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு இனியா கேட்குறாங்க. சூப்பராக இருக்குன்னே. சரி, இந்த ஃபோட்டோ எடுக்கிறியே, இந்த ஃபோட்டோலாம் கிளாரிட்டி நல்லா இருக்கானே. ஓகே தான் அண்ணே, செல்லு நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் வேறு ஃபோன் தான் நல்லா தான் இருக்கும், அது எப்போ வாங்குறோம். சரி லட்டு, அண்ணே உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன், சரியா, கண்ணு மூடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிறநாள் வாழ்த்துக்கன்னு சொல்லி ஒரு கிஃப்ட் கொடுவாரு. அண்ணே ஃபோன் நான் என்னண்ணே இந்த மாடல் தான் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேனே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ணே பார்த்தியா தங்கச்சி என்ன நினைக்கணாங்கிறத அண்ணே கரெக்டாக பார்த்து புரிஞ்சு வாங்கி கொடுத்துருக்கேன் பார்த்தியா அப்படிங்கிறாங்க. அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படிங்கிறாங்க. தாத்தா பாட்டி 2 பேர் இருக்காங்க. தாத்தா பாட்டி அப்படிங்கிறாங்க. வாங்க மாமா, என்ன மாமா அப்படிங்கியோ, அந்த மாதிரி கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னேம்மா, அவளும் வர்றேன்னா, அதனால தான் 2 பேரும் போய் இனியா பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டேனே, இனியா நீ ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கிறாங்க. அவளும் காலில் விழுறாங்க. நல்லா இருமா, 100 வருஷத்துக்கு மேலே நல்லா இருப்பேன் அப்படிங்கிறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, உனக்கு கல்யாணம் ஆகி உன் குழந்தைக்கு பிறந்து உன் குழந்தைக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் கண்டிப்பாக இருப்பேன், நல்லபடியாக ஆரோக்கியமாக இருமா அப்படிங்கிறாங்க. சரி, கிஃப்ட் எங்கள் பாட்டி உடனே, உனக்கு இல்லாமலே அப்போயே உங்கள் அம்மாட்ட சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி வாங்க சொல்லியாச்சுன்னே, அத்தை நீங்களே கொடுத்துருங்க அப்படின்ட்டு பாக்கியா கொடுக்குறாங்க. ஜிம்மிக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பழனிச்சாமி சார் வராரு. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே வராங்க. அவர் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா நல்ல பெரிய கிஃப்டாக கொண்டு வர்றாரு. அக்காவும் அம்மாவும் வரலையா சார் அப்படின்னு சொல்லி பாக்கியா கேட்குறாங்க. இல்லை, இப்போ வந்துருவாங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அதே போல் வாசலில் அவங்களுடைய பழனிசாமியோட அம்மா அவங்க அக்கா வர்றாங்க. கரெக்டாக கோபி அண்ணாரும் வராரு. இவங்க தான் தெரியாதா கோபி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பாட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தெரியும்ல, இவர் தான் பேர் வைக்கிற ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கும்லண்ணே, இவர் இனியாவோட அப்பா அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. சார், நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய பாக்கியா வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தைங்கன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கீங்களோ, அதே மாதிரி பாக்கியா இருக்க வேண்டாமா? அதனால தான் நாங்கள் பாக்கியா வந்து பழனிசாமி என் தம்பிக்காக நாங்கள் பொண்ணு வைக்கலாம்னு சொல்லி வந்திருக்கோம், அதுக்காக தான் பழம் பூ வாங்கலேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்னது, பழனிசாமிக்கு பொண்ணு பேச போகிறீங்களா, அடப்பாவிகளா அப்படின்னு சொல்லி இங்கே கோபி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அதே போல் அவங்க எல்லாம் உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு ஹாப்பி பர்த்டேமா, பிறந்தநாள் வாழ்த்துக்கம்மான பாட்டி சொல்கிறாங்க. தேங்க்ஸ் பாட்டி. இவங்களும் தேங்க்ஸ் ஆன்ட்டிங்கிறாங்க. ஆன்ட்டின்னு எதுக்குமா சொல்கிறாரு, அத்தைன்னு தமிழ் அழகாக சொல்லுமா அப்படின்னு பழனியோட அக்கா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பின்னாடியே வந்து அந்த பையனும் வர்றான். அவரும் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே இனியா அப்படிங்கிறாங்க. நீ என்ன காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, யாரையும் கூப்பிடல அப்படிங்கிறாங்க. அப்படியே இவன் வந்திருக்கான், இவன் கூட தான் ஃபோனில் பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேனே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, அது வந்து அப்படின்னு இனியா அனுப்புகிறாங்க. எனிவே ஹாப்பி பர்த்டேடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டேடி, என் பர்த்டே கூட நீங்கள் மறந்துட்டீங்க தானே அப்படிங்கிறாங்க. இல்லைடா, ஏதோ ஒர்க் ப்ரெஷரில் டென்ஷனில் மறந்துட்டேன்டா, பாரு உனக்காக தேடி பார்த்து இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. 2 மொபைல் வச்சு நான் என்ன பண்ணிட்டோம், 2மே புதுசு, இப்போ தான் அண்ணன் வந்து எனக்கு புது மொபைல் வாங்கி கொடுத்துச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ ஓகேடா வாங்கிக்கோடா அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. அதை வாங்கிடுறாங்க. அதுக்கடுத்து எல்லாருமே கேக் கட் பண்ணலாமான்னு கேக் கட் பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி எல்லாம் கேக் பண்ணுறாங்க. கேக்கு சூப்பராக இருக்குது, எல்லாருக்குமே நீயே ஊட்டுன்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பழனி இங்கே ரொம்ப ஹாப்பியாகிறாரு. அவங்க கோபி இருக்காரு. ஹாப்பி பர்த்டேடா அப்படிங்கிறாங்க. எங்கே டேடி போகிறீங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக் கொடுக்குறாங்க. அவர் கேக் கொடுக்குறாரு. அடுத்து செல்வி வந்துட்டு, அண்ணே இந்தாங்கண்ணே கேக் சாப்பிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது, கேக் சூப்பராக இருக்கும், சூப்பர் ஃபண்டாஸ்டிக் அப்படிங்கிறாங்க. அண்ணே பாருங்கள், நீங்களே உங்கள் வாயால் பாராட்டினா பாருங்கள், விடிய நானும் என்னுடைய செஃப்பும் உட்காந்து நாங்கள் பார்த்து செஞ்சோன்னே என்னோடய ஃபேவரேட்டு, அது சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஐயோ, நீ கேக்கை கொடுத்து எங்கள் குடும்பத்தையே நீ டோட்டலாக கவுத்தலாம் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி இங்கே கோபி பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு. அவங்க அக்கா என்னட்டுனா, நீ கஃபே வச்சுருக்க, அவள் வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கா, 2 பேரும் போட்டி போட்டு ரொம்ப நல்லா வேலை பார்க்குறீங்க, பரவாயில்லையே அப்படின்னு அவங்க அக்காவும் பாராட்டுறாங்க.
இங்கே கோபி டென்ஷன் ஆகிட்டு, ஆமாம் அந்த பெரிய பழனிசாமி உயர்ந்த மரம் இருக்காரே அவரை போய் எதுக்கு மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்லி அவனை கேட்குறாங்க. அவன் வந்துட்டு ஆமாம் மாமா மாமான்னு கூப்பிட பெரிய எப்படி கூப்பிடுறேன்னு, யார் உனக்கு மாமான்னு, அவர் தான் எனக்கு மாமா அப்படின்னா அப்போனா அந்த லேடி ஆமாம் அவங்க என்னோட அம்மா. ஹலோ இப்போ உங்களுக்கு என்ன தேவையில்லாமல் கொஸ்டின் நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. உன்னை தான் என் பொண்ணு இனியாவை பார்த்து பேசன்னு சொல்லிக்கல, எதுக்கு இப்போ அடிக்கடி அவகிட்ட பேசிகிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. ஹலோ நானும் அவ்வளோ ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்டு பெரிய எந்த ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து ஹாலில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பழனிசாமியோட அக்கா வந்துட்டு எல்லாருக்கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. அக்கா இப்போ நீ என்ன கேட்க போகிற, என் தம்பிக்கு ஒரு நல்ல பொண்ணை எங்கேயா பாருங்கன்னு தான் சொல்ல போகிறேன், ஏன்க்கா நீ தேவையில்லாமல் இப்போ எப்போ பார்த்தா இதே பேசிட்டு இருக்க, அதை விட அது பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைடா அது வந்து அப்படிங்கிறாங்க. அக்கா இப்போ எல்லோரும் நல்லா ஹாப்பியாக இருக்கும்க்கா அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து அவர் அப்படியே மழுப்புறாரு பழனிசாமி. திருப்பி இங்கே கோபியை கட்டுறாங்க. இனியா இங்கே வா அப்படிங்கிறாங்க. என்ன டாடி என்ன அப்படின்னு. ஆமாம் இவன் உன் ஃப்ரெண்டுன்னு தான் நான் சொன்னேன், காலேஜ் மட்டும் தான் சொன்னேன், ஆனால் இவன் அந்த பழனிசாமி அக்காவோட பையன் நம்மளை அவன் கூட இருக்கீங்க பேசுகிறேன், நீ நான் தான் அவன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் இது மட்டும் நல்லா சொல்லுங்கள் டாடி, ஆனால் பர்த்டே மட்டும் மறந்துடுங்க அப்படிங்கிறாங்க. திருப்பி இங்கே கிச்சனை காட்டுறாங்க. அவங்க பழனிசாமியோட அக்காவும் அம்மாவும் பேசுகிறாங்க. என்னம்மா எப்படியாவது பாக்கியாவை இன்றைக்கி பேசுகிறேன்னு பார்த்தா தம்பி விட மாட்டேங்கிறேன், குறுக்க வந்து நிற்கிறியா அப்படிங்கிறாங்க. இது பேசுகிற வேண்டிய சூழ்நிலையா, இது இடமா, வேறு இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஐயோ இவங்க இன்றைக்கே பேசி முடிச்சிருவீங்க போலக்கு அப்படின்ட்டு கோபி இங்கே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அம்மா இன்றைக்கி தான் எல்லோரும் இருக்காங்க, அப்போ இன்றைக்கி பேசுறது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அக்காவும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து வீடை காட்டுறாங்க. ராதிகா அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி நாளைக்கு ஸ்கேன் எடுக்க போகணுமே, யாவும் இருக்கா இல்லையா, யார் யார் போகிறீங்கன்னே, வேறு யார் நானும் கோபியும் தானே, நீ சொல்லியிருக்க மாப்பிள்ளைக்கான யாவும் இருக்கா போய் கேட்டுப்பாரு அப்படிங்கிறாங்க. அதே போல் மாப்பிள்ளையிட்டையும் போய் கேட்குறாங்க, கோபிட்டையும் கேட்குறாங்க. நாளைக்கு என்ன நாள்னு ஆனிவர்சரி டே அப்படிங்கிறாங்க. நாளைக்கு போய் ஸ்கேன் எடுக்க போனோம் யாவும் இருக்கான்னு. அவ்வளோதானே நான் போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் எப்படி போவீங்க, நீங்கள் ஒர்க்கில் வந்து பயங்கர பிஸியாக இருக்கீங்களே, அப்புறம் எப்படி போவீங்கன்னு, எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு யாவும் இருக்கும் சரியா, நான் கூட்டிகிட்டு போய் பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் சொல்கிறாங்க, டே நீ செய்கிறதுலாம் தேவையில்லாத வேலை, கொஞ்சம் யோசித்து பாரு, உனக்கு இப்போயே 50 வயசு நெருங்குது, இன்னும் அந்த குழந்தை பிறந்து 20 வயசு கழிச்சு பாரு, அந்த குழந்தைக்கு 20 வயசாகும், உனக்கு 70 வயசு ஆயிரும். 70 வயசில் நீ இதே அதாவது ஆரோக்கியத்தோடு நீ ஓட முடியுமா, கொஞ்சமாக யோசி, நீ சொத்து ஏதாவது சேர்த்து வச்சுருக்கியா, அதுவும் கிடையாது, உனக்கு இருக்கிறது இப்போ ஒன்று வெறும் பிஸ்னஸ் மட்டும்தான், நல்லா யோசித்துக்கோ, உனக்கும் சரி உன் குழந்தைக்கும் சரி அது எதுவுமே செட் ஆகாது அப்படின்னு சொல்லி பாட்டிங்க சொல்லிவிட்டு அவங்க எஞ்சி போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பாக்கியோட ரெஸ்டாரண்ட் இருக்காங்க. செல்வி நான் போய் பழனிசாமி சார்ட்ட ஒரு கேக் ஆர்டர் வந்திருக்குல, அதை போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவரோட கஃபேக்கு போயிடுறாங்க. போய் சொல்கிறாங்க, சார் ஈவினிங் ஒரு கேக் ஆர்டர் சொன்னீங்கல்ல, அது ரெடி ஆயிடுச்சா, இப்போ எனக்கு கால் பண்ணி கேட்டாங்கன்னே. ரெடி ஆச்சு மேடம், இந்த பாருங்க இப்போ ரெடி பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. சார் இனியாக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்த கேக் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. கரெக்டாக கோபி வந்து பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. வாங்கண்ணே என்னென்ன ரெஸ்டாரண்ட்டுக்குண்ணே. ஆமாம் ஊர் உலகத்தில் வர ரெஸ்டாரண்ட்டே இல்லை பார்த்தியா, இங்கே தான் சாப்பிட வரணும் பார்த்தியா, அதுக்காக தான் வந்தேன். ஆமாம் பாக்கியாவை எங்கே அப்படின்னு சொல்லி ஒரு கோமா கேட்குறாரு. அக்கா பக்கத்தில் ஒரு வேலையாக போயிருக்குண்ணே அப்படிங்கிறாங்க. வேலையாக எங்கே போயிருக்கா, பக்கத்தில் தான் பழனிசாமியோட கஃபே இருக்குது, அந்த அண்ணன் ஆரம்பித்து 2-3 நாள் தான் ஆகுது, கூட்டம்னா கூட்டம், அப்படி கூட்டம் சரியா அப்படின்னா கூட்டம் அப்படின்னு சொல்லி இவங்க பெருமையாக பேசுகிறாங்க. எனக்கு பக்கத்துலேயே கஃபே வேறு ஆரம்பிச்சிட்டானாவே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோபி சீக்கிரமாக அங்கே போகிறாரு. அண்ணே வாங்கண்ணே வாங்க உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. பாக்கியா உன்ட்ட ஃபேமிலி மேட்ரு ஒன்று பேசுகிற முக்கியமான விஷயம், வா ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படின்ட்டு அவர் பேராரு. என்ன அண்ணே வந்தது இல்லாமல் கடுகடுன்னு இருக்காரு, மூஞ்சும் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை அங்கே இருக்காங்களே, ஸோ அத்தையை பற்றி ஏதாவது பேசுறதுக்காக சொல்லுவார். சரி சார் நான் வர்றேன், நீங்கள் கேட்க ரெடி பண்ணி முடிச்சிருங்கன்ட்டு போயிடறாங்க. ஓகே மேடம்ங்கிறாரு. அவங்களும் வந்துடுறாங்க. ஆமாம் அந்த பழனிசாமி பக்கத்துலேயே கஃபே வேறு ஆரம்பிச்சிருக்கானாமல், அதுவும் எப்போ ஆரம்பித்தா, அவன் ஆரம்பித்தது வீட்டில் எல்லாருக்கும் தெரியுமா, அது பக்கத்துலேயே வேறு இருக்கேன் அவனே, மரியாதையை பேசுங்க, அவர் எப்போ ஆரம்பித்தார் எதுனா உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, அவன் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் பெரிய இவன் அப்படின்னு சொல்லி இவர் பயங்கரமாக கோவப்படுறாரு. இதை பற்றி தான் பேச வந்தீங்களா, ஃபேமிலி மேட்டர் தான் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு பாக்கியாவை இங்கே பேசுகிறாங்க. பதிலுக்கு அத்தை உங்கள் வீட்டில் இருக்காங்க, அவங்கள பற்றி தான் பேச போகிறீங்க, நினச்சா தேவையில்லாமல் இப்படி பேசுகிறீங்க, அத்தை தப்பாக பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா பார்த்துக்க எனக்கு தெரியும், நீ எங்கள் அம்மா பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, ஆனால் நீ ஒரு நல்ல தாயாக இருக்கிற பழகு, நீ எல்லார் மத்தியிலையும் ரொம்ப நல்ல தாயின்னு சொல்லி ஒரு முகமுடியை போட்டு திரியிற பற்றி அந்த முகமுடியை கிழிச்சு ஏறி அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் போட்ட ஆட்டம்னா ஆட்டமே இல்லை பாரு, இப்படியே என்னை சொல்லி நீ எஸ்கேப் ஆகுற, என்ன இப்போ நீ பழனியை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் இந்த பிளான்லாம் பண்ணுறேன்னு என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க. என்ன சொல்கிறது, இனியோட பிறந்தநாளுக்கு நான் கிஃப்ட்டோட கையில் வந்தேன், ஆனாலும் இந்த லேம்ப் போஸ்ட்டோட அவங்க அக்கா நான் உன்னை பொண்ணு பார்க்க வரதா சொல்லிட்டு இருந்தாங்க, பொண்ணு பார்க்க வேண்டிய வயசில் இருக்க நீ, இந்த மூஞ்சி பொண்ணு பார்க்க வேண்டிய வயசு மூஞ்சாங்கன்னு நீ இப்போ ஆட்டம் போடலையா நீங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க பதில் கோபி சொல்கிறாங்க. ஆமாம் நான் ஆட்டம் போடாதுன்னு சொல்லி இப்போ நீ ஓவர ஆட்டம் போட்டுட்ருக்க, நீ நல்லவாங்கிற பேரை எல்லாருக்கிட்டையும் நீ வந்து தேவையில்லாமல் நீ எடுத்துக்கிட்டு இருக்க, அந்த பேரை வந்து எடுக்காத நீ அப்படி இப்படி பயங்கரமாக கத்துறாரு. எங்கள் அம்மா மெத்தையில் உன்னோட முகம் முடியல கிளிய போகுது பாரு அப்படின்னு கத்துறாரு. என்ன சொல்கிறீங்க நீங்கள், வாயை மூடுங்கன்ட்டு பயங்கரமாக பாக்கியா கத்துறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ இதோட தொடர்ச்சி நம்ம நாளைக்கு பார்ப்போம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணி வைங்க. தேங்க்யூ.